சீமானவர்களுக்கு கொலை மிரட்டலை விடுத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய பதிவுகள் வந்துருக்கு. இதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் சென்னை காவல் அதிகாரி புகார் கொடுத்திருக்காங்க. இல்லை, இது சட்டப்படியாக அவங்க போய் புகார் கொடுக்கறதுன்றது அது ஒரு கட்சியில் நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவருக்கு கொலை மிரட்டல்னும் போது சட்டப்படி அதை போய் நம்ம புகாரை நம்ம போய் தெரிவிக்கிறோம் காவல்துறையில். அது சட்டப்படியாக நம்ம போய் தெரிவிக்கிறோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி நீங்கள் என்னைய கேட்டிங்கன்னாலோ, இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்த யாரையும் நீங்கள் கேட்டிங்கனாலோ, அண்ணன் செந்தமிழன் சீமானவரோட ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது தான் கருத்து. அதுதான் சொல்றேன், கொலை மிரட்டல்னு சொல்றீங்கல்ல, இந்த கொலை மிரட்டல் அண்ணன் செந்தமிழன் சீமானோடைய ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. இதுதான் கருத்து. கொலை மிரட்டல் யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் இல்லை. கொலை மிரட்டல் நீ விட்டுட்டா கொலை பண்ணுருவியா நீ கொலை? அதுதான் சொல்றேன்ல, அவர் மயிரை கூட புடுங்க முடியாது. போடுங்க, முடிஞ்சா கட் பண்ணாம போடுங்க. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில திமுக இளைஞரணி ஒரு மாநாடு கிடையாது, ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ ஒரு கட்சி கூட்டம் ஒன்று மது விருந்து, அதாவது பீர் பாட்டிலோட பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு 10 நண்பர்கள் சேர்ந்து உக்காஞ்சி பீரை வச்சுக்கினே பிரியாணி பொட்டலத்தை பிரித்து வச்சுக்கினே சாப்பிட்டதை வேணால் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதில் கூட உக்காஞ்சி கூட நம்ம ஒரு காலத்தில் கூட உட்காந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்படி ஒரு கட்சியோடைய ஒரு முக்கியமான ஒரு இதில் ஒரு விருந்தில் மது விருந்து வச்சு அங்கே உணவு பரிமாறுறதுன்றது எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனன்றது உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? கள்ளக்குறிச்சின்னு அது இந்த கள்ளக்குறிச்சியோடைய சாபக்கேடு பார்த்தீங்களா? கள்ளக்குறிச்சி சாபக்கேடு. இப்போதானே அங்கே இத்தனை பேர் செத்தான். எத்தனை பேர் செத்தான்? 60 பேருக்கு மேலே செத்தானா இல்லையா? கள்ளக்குறிச்சியில். அது கள்ளக்குறிச்சிக்கான ஒரு சாபக்கேடுங்க இது. அதாவது இங்கே பாருங்க, ஒரு கட்சி கூட்டத்துக்கு கூட்டு போகும்போது அந்த கட்சியை சார்ந்த 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட வெள்ளை சட்டைங்க யாருக்கும் தெரியாமல் எதனா ஒரு பையில வச்சு ஆளுக்கு ஒரு கோட்ரு ஒரு கோழி பிரியாணியை கொடுத்து வண்டியில் ஏற்றுவானுங்க. இல்லைன்னா இவன் கூட்டத்தில் போய் அங்கே உட்கார மாட்டான்டான்ட்டு வரும்போது கொடுத்து அனுப்புவானுங்க. இது 2ல் எதனா ஒன்று பண்ணுவானுங்க. ஆனால் அங்கே உணவு பரிமாறுற இடத்துலையே மதுவை வச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி மதுவை வச்சு அதே இடத்துல உணவு பரிமாறுறீங்களே, இது எப்பேற்பட்ட கேவலம், எப்பேற்பட்ட அசிங்கம், எப்பேற்பட்ட அவமானம். எந்த கட்சியாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? இதுக்கு முன்னாடி தம்பி கேள்விப்பட்டிருக்குமா? ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனானா அவன் அதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரனா போட்டு போனா பயப்படணும், சாவணும். இவனுக்கு என்னடானா உள்ள வச்சு விருந்து நடத்துறானுங்க. இம்மா மருந்து கொடுக்குறப்போ எல்லாருக்கும் விருந்து கொடுத்துக்கினே எவ்வளோ அசிங்கம், கேவலம். இதெல்லாம் மற்றவங்க எடுத்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் பார்க்குற ஒரு மகளிர் என்ன நினைப்பாங்க? இந்த கட்சி கூட்டத்துக்கு என் புள்ள போயிருக்கான், இந்த புள்ள போயிருக்குது, அது ஐயோ அது குடிக்காத புள்ளையாச்சே, அதை குடிக்க வச்சு அனுப்பானுங்களேன்னு அந்த தாய் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? தம்பி உங்களுக்கு புரியுதா? அந்த தாய் ஐயோ அந்த புள்ள குடிக்காத பிள்ளையாச்சே, என் பிள்ளைங்க 4 பிள்ளைல 3 புள்ள 2 புள்ள போயிருக்குது, இந்த கட்சி கூட்டத்துக்கு போயிருக்குது, ஏற்றின்னு போயிருக்கானுங்களே, அது ஏதோ கட்சி மேலே இருக்க ஈடுபாட்டில் புருஷங்காரன் கட்சியில் இருக்கான், நான் தாத்தாங்காரன் கட்சியில் இருந்தான்ட்டு 2 ஏறி போயிது. அங்கே மது இருந்துன்றானுங்களே, அங்கே நீ குடிப்பியா குடிக்க மாட்டானு கேட்பானுங்களா, கேட்க மாட்டானுங்களா? இல்லை எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு எல்லாருக்கும் லைனாக அடிக்கின்னு போயிடுவானுங்களா? அந்த தாய் அதை பார்க்கும் போது என்ன நினைப்பா? அந்த தாய் அதுக்கப்புறமா அந்த கட்சி கூட்டத்துக்கு அந்த பிள்ளைய அனுப்புவாளா? அந்த கணவன்கிட்ட சொல்ல மாட்டாளா? இது என்னடா இது கட்சி கூட்டம், இது மானங்கட்ட கட்சியில் இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாளா? எந்த தாய் அனுப்பா அந்த இந்த கூட்டத்தை? இந்த ஒரு அசிங்கமான கேவலமான இந்த வீடியோவை பார்க்குற எந்த தாய், எந்த சகோதரி இதை ஒத்துக்குவா? எந்த மனைவி இதை ஒத்துக்குவா? அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு எந்த மனைவி, எந்த தாய், எந்த சகோதரி ஒத்துக்குவா? எவ்வளோ பெரிய அவலம், அசிங்கம், கேவலம் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்படி இருக்கிறனால அதுக்கு காரணம் பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், நாளன்னைக்கோ இறக்க போறவர்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது. சொல்லுங்க. அந்த அளவுக்கு அதாவது அதுக்கு காரணமா நம்ம சொல்லப்படுறது என்ன? மது. ஆனா அப்படி இருக்க மதுவையே இவங்களோட கட்சியோட கூட்டத்துல, அதுவும் கட்சியோட கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு உணவு பரிமாறுவது. அப்ப அங்க வர்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அங்க வர்ற மகளிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்?
தான் கட்சி கூட்டத்திலேயே இந்த மாதிரி நடந்து இவங்களே மது விருந்து பண்ணி இவங்களே வந்து உணவு பரிமாறுறதுல எல்லாருக்கும் மதுவை வச்சு நல்லா இருக்கவனையும் மழுங்கடிச்சு விட்டா அங்க அந்த மகளிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இது அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், அந்த கட்சியை சார்ந்தவங்க யோசிக்கணுமா, சிந்திக்கணுமா? நீங்க நானும் உட்காந்து கத்தி நிறணுமா, பேசி நிறணுமா? நம்மளுக்கு நெஞ்சு துடியுது இல்ல பார்க்கும்போது. எத்தனை சின்ன பசங்க பாத்தீங்களா அந்த வீடியோல? தொப்பி பண்ணாங்கன்னு உட்காந்து சின்ன சின்ன பசங்க உட்காந்துக்கிறானுங்க, சின்ன சின்ன டீனேஜ் பசங்க உட்காந்துக்கிறானுங்க. இதுல வந்து இந்த பக்கம் போவாத, மதுவின் பக்கம் போவாத, போதையின் பக்கம் போவாத, இந்த பாதையில போவாத. எங்களுக்கு எங்க பாதை இருக்குது? நீதான் ஃபுல்லா உட்கார வச்சு நீயே லைனா வச்சிட்டிய, அப்புறம் எந்த பாதையில நாங்க போவது? அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பத்துக்க வேண்டியதுதான். சமீபத்தில் அமைச்சரவை மாற்றம், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களோட அமைச்சர் பதவியும் அதே மாதிரி பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு இது ரொம்ப கேவலமா பாக்குறது. அதாவது உலக அரசியல்லே இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அயோக்கியத்தனம்லாம் நடக்கும் அப்படின்னா அது திமுக மட்டும்தான் நடக்கும், வேற எதுலையுமே நடக்காது. ஒரே நேரத்துல 2 அமைச்சரோட பதவி பறிப்பு, 2 பேரும் வந்து ராஜினாமான, இதில் எவ்வளவு அசிங்கம், கேவலம். நான் அப்பவே ஏற்கனவே ஒரு வாட்டி இதே மாதிரி நான் ஒரு காணொலியில் கூட சொன்னேன். வெளியில வந்த உடனே 2வது நாள் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. வெளியில வந்த உடனே 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜிக்கு 2வது நாளே வந்து கொடுத்து அழகு பார்த்தாங்க அமைச்சர் பதவி. நீ போச்சா இன்னைக்கு ஒரு உண்மையான நேர்மையான, நீ உண்மையாளனா இருந்தா நேர்மையாளனா இருந்தா இதுக்கெல்லாம் பயப்படலாமா? நீ எந்த தப்பும் செய்யாதவனா இருந்தா எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு நிக்கலாம், தைரியமா நிக்கலாம். உன்கிட்ட உன்னைய சுத்தி தப்பு, உன் மேல ஃபுல்லா சேரு, உன் மேல ஃபுல்லா அழுக்கு, அப்ப எல்லாத்துக்கும் கரைபடிஞ்சு நிற்கும் போது அதானே நடக்கும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதை வேணா முட்டு குத்துக்க வேண்டியதுதான். அது ஒரு காரணம் வச்சு முட்டு குத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2026ல அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் ஓட்டு போடுறதா மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க எத்தனை கட்சி சேர்ந்து வந்து நின்னாலும் சரி, நாங்க வந்து பலமான கூட்டணி அமைச்சிட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, 2026ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஏறி தமிழ்நாட்டோடைய சிஎம் அவர் ஆவறத, முதலமைச்சர் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது.